ஹாய் சசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நல்லாச்சு. என்ன வேலை பார்க்குறீங்க? ஹாய் பாரு, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் டீச்சரா இருக்கேன். தேர்தல் பணினால பார்க்கவே முடியல. ஆமால, சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணி நடக்குதுன்னு சொல்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. அதோட பயன் என்ன? விஷயம் எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் இணைந்து பிடிபடக்கூடாது. அதே சமயத்தில் எந்த ஒரு தகுதியற்ற வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படக்கூடாது. தகுதியான வாக்காளர், தகுதியற்ற வாக்காளர் அப்படின்னா என்ன? கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது தகுதியான வாக்காளர்னா இந்திய குடிமகனா இருக்கணும், 18 வயது நிரம்பி இருக்கணும். தகுதியற்ற வாக்காளர்னா இறந்து போனவங்க, நிரந்தரமாக வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்தவங்க, ஒன்றுக்கும் ஏற்பட்ட இடத்துல ஓட்டு போடுறவங்க, ஓட்டு விற்கிற இடத்துல விற்காதவங்க எல்லாம் தகுதியற்ற வாக்காளர்கள். இவங்கள நிரந்தரமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கத்தான் இந்த இசையா. இதுக்குதான் கணக்கிட்டு படிவம்னு ஒன்ன வீடு வீடா தரீங்களா? ஆமா, அந்த படிவத்தில் அப்படி என்ன இருக்கு? அதுவா, அந்த வடிவத்துல நம்மள பத்தின விபரம்தான் இருக்கு. அப்புறம் 2002-5 வாக்காளர்பட்டியல்ல பேர் இருந்தா அதையும் போடணும். சரி, எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி பூர்த்தி செய்வது சொன்னீங்க. அதன் முக்கியத்துவம் பத்தி சொன்னீங்க. இதற்கு எப்ப கடைசி நாள்? நவம்பர் 4 தொடங்கி டிசம்பர் 4 வரைக்கும் பணி நடைபெறும். டிசம்பர் 9 இதற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. சரி, இந்த பட்டியலில் என்னுடைய பெயர் வரலைன்னா என்ன பண்ண? டிசம்பர் 9 தொடங்கி ஜனவரி 8 வரைக்கும் தேர்தல் படிவம் மற்றும் இதர வடிவங்கள் சமர்ப்பிக்கலாம். இதற்கான திருத்தங்கள் செய்து பிப்ரவரி 7 இது பட்டியலில் வெளியிடுவாங்க. சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பற்றி புரிகிறதா? எல்லாம் புரிகிறது. நான் உடனே எனது படிவத்தை பூர்த்தி செய்து தருகிறேன். Thank you for watching this video.